சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் பெண் நடுவராக தமிழகத்திலிருந்து முதன்முறையாக தேர்வு பெற்றவர் என்ற சிறப்புக்குரியவர் ரூபாதேவி. ஒலிம்பிக் மற்றும் உலகக்கோப்பை போட்டிகளில் நடுவராக பணியாற்றுவதே தமது லட்சியமாக கொண்டிருக்கிறார் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ரூபாதேவி. சிறு வயது முதலே கால்பந்து விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த திண்டுக்கல்லை சேர்ந்த ரூபாதேவி தற்போது சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் முதல் தமிழக பெண் நடுவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பயிற்சியாளர் ஜஸ்டின் ஆரோக்கியராஜின் முயற்சியால் 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே கால்பந்தில் தடம் பதிக்க தொடங்கினார். திண்டுக்கல் மாவட்ட அணியின் சார்பில் போட்டிகளில் பங்கேற்க தொடங்கிய அவருக்கு 2012ஆம் ஆண்டு கால்பந்து போட்டிக்கான நடுவர் தேர்வு எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. ஜஸ்ட் ரெஃப்ரின்றது ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகம் கூப்பிட்டாங்க. சரி, நம்மளும் சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போமே, நம்ம ஃபுட்பால் பேர் தானே, எதுக்கு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணப்போ எக்ஸாம் ஃபிட்னஸ் பண்ணோம். ஃபிட்னஸில் நல்லா பண்ணுறதை பார்த்துட்டு அந்த டைமில் வேர்ல்டு கப் ரெஃப்ரி மிஸ்டர் சங்கர் கோமாளீஸ்வரன் அவர் இதே கிரவுண்டில் ஃபிட்னஸ் பண்ணுறப்ப என் கூட கண்டினியூவாக ஓடினார். அவர் அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கூட ஓடுறாரு. அப்போனா நம்ம அவர் நம்மளை சப்போர்ட் பண்ணாங்க, ரெடியாக இருக்கார், நம்மளும் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு என்கரேஜ் அந்த டைமில் வந்துச்சு. நடுவர்களுக்கான தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்ற ரூபாதேவிக்கு முதலில் பள்ளி அளவிலான போட்டிகளில் கால்பந்து நடுவராக பணியாற்ற வாய்ப்பு வந்தது. பள்ளி அளவிலான போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டதால் இலங்கை மற்றும் கத்தாரில் நடந்த 14 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டிகளில் நடுவராக பணியாற்றும் வாய்ப்பு ரூபாதேவிக்கு கிடைத்தது. ஆசிய கால்பந்து சம்மேளனம் சார்பில் நடுவர்களுக்கான ஃபியூச்சர் ரெஃப்ரி திட்டத்திற்காக தமிழகத்திலிருந்து 2013ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெண் ரூபாதேவி. சுகாதாரத்துறை ஆய்வாளருக்கான பட்டய படிப்பு முடித்துள்ள இவர் தற்போது அரசு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். FIFA ரெஃப்ரி அப்படின்ற எல்லாம் சந்தோஷப்படுற நிலைமையில் இருந்தாலுமே வேலை வாய்ப்புன்றது விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமானது தான். இப்போ சந்தோஷப்பட்டாலுமே எனக்கு அடுத்த வருமானம் எந்த சூழ்நிலையிலுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னோட FIFA ரெஃப்ரி கேரியருமே என்னோட ஃபிட்னஸ் லெவல் கண்டினியூவாக இருந்தால் தான் என்னை கண்டினியூவாக வச்சுருப்பாங்க. ஆனால் கண்டினியூவாக இருக்கணும், எனக்கு எந்த இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய ஜாப்ஸ் எப்படின்னு பார்த்தா எந்த இதுவுமே இல்லை. ஜாப்ஸ் எப்படின்றது நம்ம கவர்மெண்ட் சார்பாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்று என்னோடய படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை என்னோடய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவோ அவங்க வழங்கினாங்கன்னா அதை ஏற்றுக்கிற நான் ரெடியாக இருக்கேன். ஒரு வீராங்கனையாக விளையாடும் போது நாட்டுக்காக விளையாடுகிறோம் என்ற பெருமை இருக்கும். அதே நேரம் நடுவராகிவிட்டால் தொழில் முறையில் பெரிய மதிப்பு இருக்கும் என கூறும் ரூபாதேவி உலகக்கோப்பை மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் நடுவராக பணிபுரிய வேண்டும் என்பதே தமது நீண்ட நாள் கனவு என்கிறார். கால்பந்து விளையாட்டில் தமிழக வீராங்கனைகள் ஆர்வம் காட்டினாலும் நிரந்தர வேலையுடன் உத்வேகமும் அளித்தால் சர்வதேச அளவில் சாதித்து காட்டுவார்கள். புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல் செய்தியாளர் வீரமணிகண்டனுடன் தீபலட்சுமி.